எனது அருமை மாணவ கண்மணிகளுக்கு என் இனிய வணக்கம். நான் உங்கள் தமிழாசிரியை உமாதேவி பேசுகிறேன். இங்கு நாம் 12ஆம் வகுப்பு தமிழ் பாடப்பகுதியில் இருந்து இயல் 6இல் உள்ள கவிதை பேழை பகுதியின் கவிதைகள் குறித்து பார்க்க உள்ளோம். இதன் ஆசிரியர் நகுலன் அவர்கள். இப்பகுதியில் நகுலன் அவர்கள் வாழ்க்கையினுடைய நிலையாமை தத்துவத்தை விளக்கக்கூடிய வகையில் ஓர் புது கவிதை ஒன்றினை கொடுத்துள்ளார். இங்கு புது கவிதையாக கொடுக்கப்பட்டுள்ள இப்பகுதி வாழ்க்கையினுடைய நிலையாமை தத்துவத்தை குறிப்பிடுகிறது. புது கவிதை என்றால் என்ன, மரபு கவிதை என்றால் என்ன என்பன குறித்து சற்று கண்ணோக்குவோம். மரபு கவிதை என்பது சங்ககால கவிதைகளை கூறலாம். அதாவது நாம் ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா இயல் 4 பகுதியில் இதில் வெற்றி பெற என்ற ஒரு கவிதை தொகுப்பை பார்த்திருப்போம். அத்தொகுப்பில் மரபு கவிதைகள் குறித்த வரைமுறைகளை தொகுத்து கொடுத்திருப்பார். ஒரு மரபு கவிதை அப்படின்னும் போது அதற்கான இலக்கண முறைகள், அதாவது மரபு கவிதைகள் இலக்கண விதிகளுக்கு உட்பட்டது. எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை என இலக்கண விதிகளுக்கு உட்பட்டது. ஆனால் இந்த புது கவிதை அப்படின்னும் போது இவ்வகையான விதிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. தான் கூற வந்த கருத்தினை மட்டுமே மக்கள் மத்தியில் கூற வேண்டும் என்ற உந்துதல் சக்தி கொண்டது அப்படின்னு சொல்லலாம். அதுபோன்று இங்கு அமைந்துள்ள இந்த கவிதை அப்படின்னும் போது ஒரு புது கவிதை வகையை சேர்ந்தது. நம்முடைய பாரதியாரின் வசன கவிதையை தொடர்ந்துதான் இதுபோன்ற புது கவிஞர்கள் புது கவிதைகளை இயற்றினார்கள் அப்படின்னு சொல்லலாம். நம்முடைய தமிழ் மொழியில பாரதியாரின் வசன கவிதையை தொடர்ந்துதான் புது கவிதைகள் தோற்றம் பெற்றன அப்படின்றது ஒரு குறிப்பு. இங்கு நகுலன் அவர்களை பற்றின சில குறிப்புகளை பார்த்த பிறகு நம்ம பாடத்திற்குள் செல்வோம். நம் பாடப்பகுதியில் உள்ள கவிதைகள் நகுலன் கவிதைகள் எனும் தொகுப்பிலிருந்து எடுத்தாளப்பட்டுள்ளன. கவிஞர் நகுலன், அதாவது அவருடைய இயற்பெயர் பார்த்தீங்க அப்படின்னா டி.கே. துரைசாமி, கும்பகோணத்தில் பிறந்தவர். கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் வாழ்ந்தவர். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தமிழிலும் ஆங்கிலத்திலும் முதுகலை பட்டம் பெற்றவர். தமிழின் அனைத்து சிற்றிதழ்களிலும் எழுதி வந்தவர். புதுக்கவிதை வடிவம் தமிழ் மொழியில் தடம் பதித்து கொண்டிருந்த காலகட்டத்தில் புதுக்கவிதை மூலம் வாழ்வியலுக்கு தேவையான கருத்துக்களை நறுக்கென்று கூறியுள்ளார். இவர் சொல் விளையாட்டுகளோ வாழ்க்கை பற்றிய எந்த குழப்பமோ இன்றி தெளிவான சிந்தனையோடு கருத்துக்களை உரைத்துள்ளார். இவருடைய கவிதைகள் 3, 5, கண்ணாடியாகும் கண்கள், நாய்கள், வாக்குமூலம், சுருதி உள்ளிட்ட சிறு சிறு தொகுதிகளாக வந்துள்ளன. இவர் 7 புதினங்களை எழுதியுள்ளார். பாரதியின் கவிதைகளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தும் உள்ளார் அப்படின்றது சிறப்பான குறிப்பு. இப்போ இவருடைய பெயர் பார்த்தீங்க அப்படின்னா இயற்பெயர் டி.கே. துரைசாமி. நமக்கு பாடப்பகுதியாக உள்ள இந்த கவிதை பார்த்தீங்க அப்படின்னா நகுலன் கவிதைகள் அப்படின்ற ஒரு தொகுப்பிலிருந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. மேலும் பார்த்தீர்களானால் இவர் கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் வாழ்ந்தவர் அப்படிங்கிறது இவரை பற்றின குறிப்பு. இவருடைய படிப்பு அப்படின்னு சொல்லும்போது அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தமிழிலும் ஆங்கிலத்திலும் முதுகலை பட்டம் பெற்றிருக்கிறார்.
அது மட்டுமல்லாது தமிழின் அனைத்து சிற்றிதழ்களிலும் எழுதியும் வந்துள்ளார். புதுக்கவிதை வடிவம் தமிழ் மொழியில் தடம் பதித்து கொண்டிருந்த காலகட்டத்தில், அதாவது நம்ம ஏற்கனவே சொன்னோம், புதுக்கவிதை அப்படின்னும் போது இந்த மரபு கவிதைகளுக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கருத்தை மட்டுமே வலியுறுத்தி சொல்லக்கூடியது, மரபு விதிகளை எல்லாம் தாண்டினது, அதாவது இலக்கண விதிகளை எல்லாம் தாண்டி தன்னுடைய கருத்தை மட்டுமே முன்வைத்து சொல்லக்கூடியது தான் புதுக்கவிதை அப்படின்னு சொன்னோம். இந்த புதுக்கவிதை வடிவம் தமிழ் மொழியில் தடம் பதித்து கொண்டிருந்த காலகட்டத்தில் புதுக்கவிதை மூலம் வாழ்வியலுக்கு தேவையான கருத்துக்களை நறுக்கென்று கூறியுள்ளார். இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த கவிதையும் பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கைக்கு தேவையான ஒரு தத்துவத்தை தான் சொல்லியிருக்கோம். இவர் சொல் விளையாட்டுகளோ வாழ்க்கை பற்றிய எந்த குழப்பமும் இன்றி தெளிவான சிந்தனையோடு கருத்துக்களை உரைத்துள்ளார். அதாவது தெளிவாக இருக்கும் இவருடைய அந்த வார்த்தைகள் அப்படிங்கிறது, சிந்தனையும் கூட ரொம்பவுமே தெளிவாக இருக்கும். சுற்றி கொண்டு வந்து ஒரு கருத்தை சொல்கிறது அப்படிங்கிறது இல்லை, தெளிவாக நேரடியாக சொல்லிடுவார் அப்படிங்கிறது இங்கு சொல்லப்படுற குறிப்பு. இவருடைய கவிதைகள் அப்படின்னு பார்க்கும்போது இவருடைய படைப்புகளாக இங்கே கொடுத்துருக்காங்க சிலவற்றை. மேலும் பார்த்தீர்களானால் இவர் 7 புதினங்களை எழுதியுள்ளார். அது மட்டுமல்லாது பாரதியின் கவிதைகளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தும் உள்ளார் அப்படின்னு சொல்லிட்டு இவரை பற்றின குறிப்பை இங்கே சொல்லிட்டு போகிறாங்க. அதற்கு முன்பு நுழையும் முன் பார்த்துட்டு நம்ம கவிதைக்குள்ளார போவோம். பாரதிக்கு பின்னர் வந்த காலகட்டத்து கவிதைகள் பலவற்றையும் பற்றிய சிந்தனைகளை செறிவாக, குறிப்பாக, முரணாக, அழகிய தொடராக தருவதற்கு முயன்றன. புதுக்கவிதை வடிவம் இதற்கு ஏற்றதாக இருக்கிறது. புதுக்கவிதை புதிய வடிவம் கொண்ட கவிதை என்ற பொருள் மட்டும் கொண்டது அல்ல, புதிய சிந்தனைகளையும் புதிய கருத்துக்களையும் புதுமையாக சொல்வதையும் குறிப்பது. மிக அருமையான வார்த்தை அல்லவா? நம்ம ஏற்கனவே சொன்னது போல நம்ம பாரதியார் பார்த்தீங்க அப்படின்னா புதுக்கவிதைக்கு வித்திட்டவர் அப்படின்னு சொல்லலாம். இவர் தான் வசன கவிதையை முதலாக எழுதினார். அதற்கு பிறகுதான் பார்த்தீங்க அப்படின்னா புதுக்கவிதை வந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் நம்முடைய தமிழ் மொழியில. அதனால சொல்றாங்க, பாரதிக்கு பின்னர் வந்த காலகட்டத்து கவிதைகள் பலவற்றையும் பற்றிய சிந்தனைகளை செறிவாக, குறிப்பாக, முரணாக, அழகிய தொடராக தருவதற்கு முயன்றன. எது அப்படின்னு கேட்டா இந்த புதுக்கவிதைகள். ஏன் அப்படின்னு கேட்டா சங்ககால மரபு கவிதைகள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பாடுபொருள் ஒன்று இருக்கும் கவிதையில. அதாவது அரசன், தெய்வம், இயற்கை, இது மாதிரியான ஒரு பாடுபொருளை வச்சு தான் பாடியிருப்பாங்க மரபு கவிதையில. ஆனா புதுக்கவிதையில அப்படி இல்லை. இது மாதிரியான எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, வாழ்க்கைக்கு தேவையான எந்த விஷயமாக இருந்தாலும் அதனை பாடுபொருளாக வைத்து சொல்லப்பட்டது தான் இந்த புதுக்கவிதை. அதனாலதான் சொல்றாங்க, புதுக்கவிதை வடிவம் இதற்கு ஏற்றதாக இருந்தது. எந்த ஒரு பாடுபொருளையும் வச்சு சொல்லலாம் அப்படின்ற ஒரு இலக்கண விதிகளுக்கு அப்பாற்பட்டு இருந்ததுனால இந்த புதுக்கவிதையை பயன்படுத்தி கவிஞர்கள் தன்னுடைய எண்ண ஓட்டங்களை வெளிப்படுத்தினர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதை தான் இங்க சொல்றாங்க. புதுக்கவிதை புதிய வடிவம் கொண்ட கவிதை என்ற பொருள் மட்டும் கொண்டது அல்ல. இது பார்த்தீங்க அப்படின்னா புதிய வடிவமாக மட்டும் காட்சியளிப்பது அல்ல, புதிய சிந்தனைகளையும் புதிய கருத்துக்களையும் புதுமையாக சொல்வதையும் குறிப்பது. இல்லையா? பழைய கருத்துக்களை மட்டுமே சொல்வன அல்ல, புதுமையான சிந்தனைகளையும் கருத்துக்களையும் முன்வைத்து சொல்வதுதான் இந்த புதுக்கவிதை அப்படின்னு சொல்லிட்டு புதுக்கவிதைக்கான விளக்கங்களையும் சொல்லி நம்ம கவிதைக்குள் போகிறோம். அதாவது நகுலன், அவருடைய இயற்பெயர் பார்த்தீங்க அப்படின்னா டி.கே. துரைசாமி. இவர் இயற்றிய கவிதைக்குள் போவோம். கவிதை:
இருப்பதற்கென்றுதான் வருகிறோம், இல்லாமல் போகிறோம். இருப்பதற்கென்றுதான் வருகிறோம், இல்லாமல் போகிறோம். வாழ்க்கையினுடைய தத்துவம். ஒவ்வொருத்தவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த உலகத்தில் வாழ்வதற்கு என்று தான் வருகிறோம். யாராவது மரணம் குறித்து கேட்குறாங்க, இதுபோல் உங்களுக்கான காலகட்டம் முடிந்து விட்டது, நீங்கள் இறப்பதற்கு தயாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் யார் தான் ஒத்துக்குவாங்க இல்லையா? நான் இறந்து போவதற்கு தயாராக உள்ளேன் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது தன்னுடைய இறப்பிற்கு முன்னாடி நிற்பாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஒவ்வொருத்தவங்களுக்கும் வாழணும், இவ்வுலகில் வாழுதல் வேண்டும் அப்படின்ற ஆசை கண்டிப்பாக இருக்கும் இல்லையா? ஒவ்வொரு நாளும் வாழணும். அது நம்ம கஷ்டப்பட்டு வாழ்கிறோமோ அல்லது சந்தோஷமாக வாழ்கிறோமோ எதுவாக இருந்தாலும் சரி, ஆனால் இவ்வுலகில் வாழுதல் வேண்டும் அப்படின்றது தான் ஒவ்வொருவரினுடைய விருப்பமாக இருக்கும் இல்லையா? அதுதான் இங்கே சொல்கிறாரு, இருப்பதற்கென்று தான் வருகிறோம், இல்லாமல் போகிறோம். ஆனால் திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு காணாத போயிடுறோம் அப்படின்னா இறந்து போகிறோம் இல்லையா? அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா புறநானூற்றில் கூட சொல்கிறாங்க, நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்புமின், அதுதான் எல்லாரும் உவப்பது அன்றியும் நல்லாற்றுப்படுவும் நெறியுமாறு அதுவே. அதாவது உங்களை பார்த்தீங்க அப்படின்னா கணிச்சி கூர்மடை கடுந்திரள் ஒருவன் பிணிக்கும் காலை, உங்களை ஒருத்தன் கைகளில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆயுதத்தை, கணிச்சி அப்படிங்கிற ஒரு ஆயுதத்தை ஏந்தி கொண்டு உங்களை பிடிப்பதற்காக வருவான். அதாவது யமன் எனக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக வருவான். அதற்குள்ளார நீங்கள் என்ன செய்யுங்க, நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்புமீன். நீங்கள் மற்றவங்களுக்கு நல்லது செய்யாட்டினாலும் பரவாயில்லை, ஆனால் அல்லனவற்றை தீய செயல்களை செய்யாமல் இருந்திடுங்கள். அதுதான் உங்களை நல்லாற்றுப்படுத்தும், அதாவது நல்ல வழிக்கு உங்களை செலுத்தக்கூடிய வழியுமாக இருக்கும். அதை தான் எல்லாருமே விரும்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புறநானூற்று பாடல் உண்டு. இதுபோல் வாழ்க்கை அப்படிங்கிறது நிலையற்றது. இந்த வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா மனுஷன் நல்ல விஷயங்களை செய்தல் வேண்டும். அதை முன் வச்சு தான் சொல்கிறாரு, இருப்பதற்கு என்று தான் வருகிறோம், இல்லாமல் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பாருங்க, மூச்சு நின்று விட்டால் பேச்சும் அடங்கும். மூச்சு நின்று விட்டால் பேச்சும் அடங்கும். நம்முடைய உடலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காற்றடைத்த பை இல்லையா? அந்த பையில் இருக்கக்கூடிய அந்த காற்றை பிடுங்கி விட்டோம் அப்படின்னு சொன்னால் அது என்னவாகும்? அந்த பை சுருங்கி போயிடும் இல்லையா? அது போன்று நம்முடைய மூச்சு நின்று விட்டால் பேச்சும் அடங்கி போகும். ஒருத்தன் உயிரோடு இருக்கிறானா இல்லையா அப்படிங்கிறத முதல்ல நம்ம கணிச்சு பார்க்குறதுக்கு என்ன பண்ணுறோம், அவனுடைய மூச்சு காற்றை தான் தொட்டு பார்க்குறோம் இல்லையா? அப்போ மூச்சு நின்று போச்சு அப்படின்னு சொன்னால் உடனே என்ன பண்ணிடுறாங்க, முடிவு பண்ணிடுறாங்க அவன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இது மாதிரி ஒரு காற்று தான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், ஆனால் அந்த காற்றினை வைத்து தான் நம்ம வாழ்கிறோம் அல்லவா? அதை தான் இங்கே சொல்கிறாங்க, மூச்சு நின்று விட்டால் பேச்சும் அடங்கும். அடுத்தது பாருங்க, அவர் பல உண்மைகளை சொல்கிறார், ஒரு உண்மையை சொல்லாமல் இருப்பதற்கு. அவர் பல உண்மைகளை சொல்கிறார், ஒரு உண்மையை சொல்லாமல் இருப்பதற்கு. ஒரு உண்மை அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்கும்போது மரணம் என்பதே அவ்வுண்மை. வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா மரணம் கண்டிப்பாக ஒவ்வொருத்தவங்களையும் துரத்தும் இல்லையா? எல்லாருக்கும் மரணம் என்பது நிச்சயமே. அவ்வகையான மரணம் பார்த்தீங்க அப்படின்னா என்னைக்குனாலுமே யாருன்னாலுமே தீண்டும் அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த உண்மையை சொல்லாமல் இருப்பதற்கு பல உண்மைகளை சொல்லுகிறார். நம்ம வாழ்க்கையில் பேசுகின்ற பல வார்த்தைகள், அதை தான் இங்கே சொல்ல வர்றாரு. நம்ம பல உண்மைகளை பேசுகிறோம், எந்த உண்மையை சொல்லாமல் இருப்பதற்கு அப்படின்னு கேட்டால் இறப்பு
அதாவது மரணம் அப்படின்ற அந்த உண்மையை சொல்லாமல் இருப்பதற்காக பல்வேறு உண்மைகளை பேசுகிறோம். அடுத்தது பாருங்க, ஆர்ப்பரிக்கும் கடல், அதன் அடித்தளம் மௌனம், மகா மௌனம். கடலை பார்த்துருப்பீங்க. அதனுடைய கடல் அலைகள் அப்படிங்கிறது ஆர்ப்பரிச்சுக்கிட்டு வரும் இல்லையா? இந்த கடல் அலைகளுக்கு ஏதேனும் ஓய்வு இருக்கிறதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை இல்லையா? அப்போ இந்த ஆர்ப்பரித்து வரக்கூடிய அந்த கடல் அலைகள் பார்த்தீங்க அப்படின்னா மேற்போக்காக பார்க்கும்போது ஆர்ப்பரிச்சுக்கிட்டு வருது. ஆனால் கடலினுடைய அடிப்பகுதிக்கு, அடித்தளத்திற்கு சென்று பார்ப்போமானால் அங்கேயும் இது போல ஆர்ப்பரித்து வரக்கூடிய கடல் அலைகளை பார்ப்போமான்னா கண்டிப்பாக இல்லை. எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டால் மௌனமான ஒரு நிலையத்தான் அங்கே நம்ம பார்ப்போம் இல்லையா? கடல் அடிப்பகுதியிலும் ஆர்ப்பரிச்சுக்கிட்டு இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. அதை போல் இங்கே சொல்ல வர கருத்து என்ன அப்படின்னு கேட்டால், நமக்கு பலவித என்ன அலைகள் தோன்றினால் கூட நம்ம மனசுக்குள்ளார பல்வேறு வித மேற்போக்காக பார்க்கும்போது பல்வேறு வித என்ன அலைகள் ஆட்பரித்து வந்தாலும் கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது? உணர்ச்சிக்கு அடிமையாக கூடாது. எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டால், அந்த கடலினுடைய அடிமட்டம் போல அமைதியாக இருத்தல் நன்று. அந்த கடல் பார்த்தீங்க அப்படின்னா மேற்போக்காக பார்க்கும்போது ஆர்ப்பரித்து அலையடித்து வந்து கொண்டிருக்கும். ஆனால் அதனுடைய அடிப்பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா மௌனமான ஒரு நிலையை பார்ப்போம். அதுபோன்று தான் நம்முடைய வாழ்க்கையும் இருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல அருமையான ஒரு தத்துவத்தை சொல்லி செல்கிறார் நகுலன் அவர்கள். அடுத்தது 5வதானது, அலைகளை சொல்லி பிரயோஜனம் இல்லை, கடல் இருக்கின்ற வரை, உள் நின்று சலிக்கும் காற்று உள்ளவரை. அலைகளை சொல்லி பிரயோஜனம் இல்லை, கடல் இருக்கின்ற வரை, உள் நின்று சலிக்கும் காற்று உள்ளவரை. இந்த அலைகளை சொல்லி என்ன பிரயோஜனம் இல்லையா? நம்ம ஏற்கனவே அலைகள் அப்படின்னும் போது வாழ்க்கையோடு சேர்த்து சொன்னோம் இல்லையா? அதனால் இங்கே சொல்ல வராரு, வாழ்க்கை என்பது இருக்கிற வரைக்கும் போராட்டங்கள் இருந்து கொண்டு தான் இருக்கும் அப்படின்ற ஒரு தத்துவத்தை அலைகளை சொல்லி பிரயோஜனம் இல்லை, கடல் இருக்கின்ற வரை. நம்ம வாழ்க்கையோடு இதனை ஒப்பிட்டு சொல்லும்போது வாழ்க்கை என்பது போராட்டங்கள் நிறைந்தது அப்படின்றத இந்த அலைகள் எப்படி ஓயாமல் வந்து கொண்டே இருக்கின்றனவோ அதுபோன்று வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா போராட்டங்கள் அப்படிங்கிறது வந்து கொண்டு தான் இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது? நம்முடைய பொறுமையை இழந்து விடுதல் கூடாது. அதை தான் இந்த இடத்துல சொல்கிறாரு. அலைகளை சொல்லி பிரயோஜனம் இல்லை, கடல் இருக்கின்ற வரை, உள் நின்று சலிக்கும் காற்று உள்ளவரை. அப்போ மனிதனாக பிறந்த ஒவ்வொருத்தவங்களுக்கும் பல்வேறு வாழ்க்கை போராட்டங்கள் அப்படின்றது இருந்து கொண்டு தான் இருக்கும். வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த கடல் அலைகள் போன்றது. அந்த போராட்டத்தை எல்லாம் தாண்டி வாழ்வது தான் வாழ்க்கை அப்படின்னு வாழ்க்கைக்கான ஒரு தத்துவத்தை மிக அருமையான முறையில் சொல்லியிருக்கிறாரு இந்த கவிதைகள் என்ற தலைப்பில் நகுலன் அவர்கள். இவருடைய கவிதைகள் பார்த்தீங்க அப்படின்னா எளிமையானது, தாம் சொல்ல விரும்பக்கூடிய கருத்துக்களை நறுக்கென்று சொல்லும் திறமையுடையவர் அப்படின்றத இவருடைய குறிப்பின் வாயிலாக நம்ம பார்த்தோம். அதுபோல தான் இந்த பகுதியிலையும் ரொம்ப அருமையாகவே வாழ்க்கையினுடைய நிலையாமை தத்துவத்தை சொல்லியிருக்கிறார் நகுலன் அவர்கள். இருப்பதற்கு என்று தான் வருகிறோம், இல்லாமல் போகிறோம், மூச்சு நின்றுவிட்டால் பேச்சும் அடங்கும். அவர் பல உண்மைகளை சொல்கிறார், ஒரு உண்மையை சொல்லாமல் இருப்பதற்கு. ஆர்ப்பரிக்கும் கடல், அதன் அடித்தளம் மௌனம், மகா மௌனம். அலைகளை சொல்லி பிரயோஜனம் இல்லை, கடல் இருக்கின்ற வரை, உள் நின்று சலிக்கும் காற்று உள்ளவரை அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையினுடைய
நிலையாமை தத்துவத்தை கூறியுள்ளார் நகுலன் அவர்கள். இக்கவிதை பகுதி இத்துடன் முற்று பெற்றது. நன்றி, வணக்கம்.